ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜென்மேன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான இந்தோனேஷியன் ஹாரர் படத்தை தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு இந்தோனேஷியன் பேய் படத்தை பார்த்துருந்தோம். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுல கடைசி 40 நிமிஷத்துல தான் சும்மா மிரட்டி விட்டாங்க. ஆனா இதுல படம் ஆரம்பிக்கும் போதே கதையை ஆரம்பிச்சிடுறாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபேமிலி ஒன்று ட்ரிப் மாதிரி எங்கேயோ கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோ ஹீரோயின். இவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு 2 பையன். சின்ன பையன் ரொம்ப குறும்பா வால் மாதிரி இருப்பான், எல்லாத்துலயுமே ரொம்ப கியூரியஸா ஆர்வமா இருப்பான். இப்ப இவங்க ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கதான் நம்ம ஹீரோ சின்ன வயசுல வளர்ந்தான். இப்ப அந்த ஹோமோட டைரக்டர் உடம்பு முடியாம இருக்காரு. ஸோ அதனால ஃபேமிலியா பார்க்க போறாங்க. அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது சடனா கார்ல என்னவோ வந்து இடிக்குது. இவன் கவனிக்காம எதையும் அடிச்சிடுறான். என்னன்னு வெளியே வந்து பார்த்தா மானு. சரி மான் தானே அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அப்படி இந்த கேமராவை அந்த பக்கம் கொண்டு போறாங்க. பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அடிபட்டு ரத்த வெள்ளத்துல அப்படியே மயங்கி கிடக்குறா. அப்படியே கட் பண்ணி த கியூன் ஆஃப் பிளாக் மேஜிக் அப்படின்னு படத்தோட டைட்டில் கார்டை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோட ஃபேமிலி ஹோம்க்கு வருது. மாமா அண்ட் சித்தின்னு 2 பேர் வந்து வெல்கம் பண்றாங்க. இவங்களுமே சின்ன வயசுல இருந்து இங்க தான் வளர்ந்தவங்க. இப்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒன்னா இங்கேயே இருக்காங்க, பசங்களை பாத்துக்கிறாங்க. சித்திக்கு முகத்துல பார்க்க தீக்காயம் ஆன மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே சின்னவன் என்னாச்சு இது என்ன அப்படின்ட்டு கேக்குறான். அதை கேட்டோன்னே அவங்க ஒரு மாதிரி சைலண்டாக உடனே அம்மா அதெல்லாம் கேட்காதப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறமா இன்னும் 2 கப்பிள்ஸ் வராங்க. அந்த 2 பசங்களுமே இங்க தான் ஹீரோ கூட வளர்ந்தவனுங்க. டைரக்டரை பார்க்க தான் வந்திருக்கானுங்க. ஹைட்டா இருக்கான்ல, அவன் பேரு ஜெஃப்ரி, இன்னொருத்த பேரு ஆண்டன். ஆண்டனோட ஒய்ஃபு மாஸ்க்கு கிளவுஸ்னு போட்டுறத பார்த்துன்னு சின்னவன் ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அப்படின்ட்டு சொல்றா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன் சிக்னல் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னா லேண்ட்லைன் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். மாமங்கிட்ட ஹீரோ என்ன பசங்களை காணோம் அப்படின்ட்டு கேட்குறான். இப்போ ஹோம்ல 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே டூர் போயிருக்காங்க, இன்னைக்கு நைட் வந்துடுவாங்க அப்படின்ட்டு சொல்றான். அந்த 2 பசங்களும் வந்து வெல்கம் பண்றாங்க. அவன் பேரு ஆஸ்பி, இந்த பொண்ணு பேரு ராணி. அப்புறம் 3 பேரும் அந்த தாத்தாவை போய் பாக்குறாங்க. ரொம்ப முடியாம அப்படியே படுத்த படுக்கே இருக்காரு. இவர் பேரு பாண்டி. இவனுங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்க வெளியே அவங்களோட பொண்டாட்டிங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டனோட ஒய்ஃப் கையை சானிடைசரால கழுவுறா. அப்புறமா இவங்களுமே உள்ள போறாங்க. உள்ள போனோடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட இவர் மட்டும் இல்லைன்னா நாங்க இல்ல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி பேசுறான். அப்ப தாத்தா நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப வேகமா மூச்சு விடுறாரு. அப்படியே மேல வந்தா பசங்களுக்கு என்னென்ன ரூம்ஸ் அப்படின்ட்டு காட்டுறாங்க. ஹாஸ்பி தான் காட்டிட்டு இருக்கான். ஹாஸ்பி குழந்தையா இருக்கும் போதுல இருந்து இங்க இருக்கான். ஆனா ராணி 10 வயசு இருக்கும் போது தான் இங்க வந்தா. அவங்க அம்மா தான் இங்க விட்டுட்டாங்க அப்படின்ட்டு ஹாஸ்பி சொல்றான். அப்படி அதை கேட்டோடனே அவ டென்ஷன் ஆகுறா. உன் வேலையை பாக்குறியா, எங்க அம்மா ஒன்னும் என்னை விட்டுட்டு போகல, அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க அப்படின்ட்டு டென்ஷனா பேசுறா. அப்புறமா அவன் டோரை திறந்து உள்ள போங்க, இதுதான் உங்க ரூம் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப சைட்ல இருக்க அந்த ரூமை பார்த்துட்டு சின்னவன் இது யார் ரூம்னு கேக்குறான். இது ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாம இருக்கும் அப்படின்ட்டு சொல்றான். இந்த ஹாஸ்பி பொறுப்பா கேரிங்கா பேசுறத பார்த்து பொண்ணுக்கு பிடிச்சிருது. ஸோ அதனாலே அவனே சைட் அடிச்சிட்டு இருக்கா. அப்ப சின்னவன் சைலண்டா அந்த ரூம்ல என்ன இருக்கா அப்படின்ட்டு போய் பாக்குறான். கிட்ட போயிட்டு டோர் மேல காதை வச்சு உள்ள ஏதாவது இருக்கா, யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு சத்தம் கேக்குதான்னு பாக்குறான். அப்படி பார்த்துட்டு இருக்க உடனே ராணி அது 20 வருஷமா பூட்டி தான் இருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்றா. உடனே மிரண்டுறான். ஏன் யூஸ் பண்ணல அப்படின்ட்டு பயத்துல கேக்குறான். இங்க மீரான்னு ஒரு லேடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் முர்னின்னு ஒரு பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போனாங்க வெளியே. ஆனா போயிட்டு திரும்ப வரும்போது மீரா மட்டும்தான் திரும்ப வந்தாங்க, முர்னியை காணோம். அது மட்டும் இல்லாம அவங்க கிரேசியா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. முர்னி எங்கன்னு கேட்கும்போது முர்னி டீமன் கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்ட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பைத்தியக்காரத்தனமா நடந்துக்க ஆரம்பிச்சோன்னே அவங்கள இந்த ரூம்குள்ள அடைச்சாங்க. அப்படி அடைச்சோடனே அவங்க சும்மா இல்லாம இந்த டோர்லயே அடின்னு அடிச்சு அவங்க தலையை காயமாக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க செத்து கிடந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தலை ஓப்பன் ஆகி மூளை வெளியே வந்து விழுந்து கிடந்தது அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி சொல்றா. அதை கேட்டோடனே அவன் இன்னுமே பயப்படுறான். அது மட்டும் இல்லாம அந்த டோரை தட்டுறா. அந்த சத்தம் கேட்டு இன்னுமே பயப்படுறான். ஆனாலுமே பயத்துல அந்த முர்னிக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறான். ஓ முர்னியா, அவங்கள காணோம். ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா மீரா தான் அவங்கள கொண்டு காட்டுக்குள்ள புதைச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா என்னன்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்றா. அதை கேட்டோடனே பயவெல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணா பாண்டி தத்தா கூட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டன் பசங்களுக்கு ஆல்பமா காட்டிட்டு இருக்கான். அப்ப சின்னவன் கீழே இருந்து இன்னொரு ஆல்பத்தை எடுக்கிறான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு போட்டோ இருக்கு, ஒரு லேடியும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஆண்டன் ஒரு மாதிரி தகச்சு போய் ஒரு மாதிரி சீரியஸா அதையே பார்த்துட்டு இருக்கான். உடனே சின்னவன் கையசைச்சி அங்கிள் இது யாருன்னு கேக்குறான். அந்த லேடி பேரு மீரா, அந்த பொண்ணு பேரு முர்னி. அதை கேட்டோன்னே சின்னவன் ராணி சொன்னால அந்த கதை அதை அப்படியே சொல்றான். உடனே ஆமா திட்டுறாங்க.
அப்புறம் ஹீரோயின் 2 பேரும் செவுத்துல மாட்டிருக்காங்களா போட்டோஸ் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் மீரா அண்ட் முர்னியை பத்தி கேக்குறா. அதுக்கு ஹீரோ முர்னி காட்டுக்குள்ள ஓடி போயிட்டா, தப்பிச்சு போயிட்டா. மீராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா அவங்க பைத்தியக்காரித்தனமா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுறான். இதையே நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்றான். உடனே ஹீரோயின் நான் வேற படத்தை கிளப்பிட்டேன் சாரிப்பா அப்படின்னு கூல் பண்றான். அப்புறமா இவங்க 3 பேரும் கார்ல இருக்க பிரெட்டை வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது நம்ம டேரக்டருக்கு அப்புறம் இந்த ஹோமை யார் பார்த்துப்பாங்க, இந்த ஹோம் என்ன ஆகும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே ஹீரோ கார் முன்னாடி பார்க்கறான். பார்த்தா இவன் ஆக்சிடென்ட் பண்ணான்ல, அதனால ரத்த கரையா இருக்கு. உடனே அதை கிட்ட போய் பார்க்கறான். கிட்ட போய் பார்த்தா அதுல சின்னதா துணி ஒன்று சிக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம முடியும் சிக்கியிருக்கு. அதை பார்த்தோன்னே பதட்டமாகறான், டென்ஷன் ஆகுறான். உடனே ஜெஃப்ரியை கூட்டிக்கிட்டே அந்த ஸ்பாட்க்கு போறான். அப்படி போகும்போது என்ன நடந்தது அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்டு அவன் ஷாக் ஆகுறான். டேய் மாந்தானா, கரெக்டா பாத்தியான்னு கேட்குறான். அதாண்டா எனக்குமே பயமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். இவனுங்க ஸ்பாட்க்கு வரானுங்க, வந்து இந்த மானை பாக்குறானுங்க. ஹீரோ இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க ஜெஃப்ரி அந்த பக்கம் போய் பார்க்கறான். அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்க உடனே பேயை பார்த்த மாதிரி அலறி அடிச்சுட்டு கத்துறான். அந்த சின்ன பொண்ணோட பாடியை பார்த்து தான் கத்துறான். ஹீரோ மான ஆக்சிடென்ட் பண்ணல, இந்த சின்ன பொண்ணை தான் ஏத்திருக்கான். 2 பேரும் பயத்துல பதட்டத்துல அப்படியே கத்துறானுங்க. இந்த பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா, இறந்துட்டா போல. போலீஸ்க்கு கால் பண்ணணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. அப்ப அந்த சைட்ல கரும்பு காட்டுக்கு நடுவுல ஏதோ லாரி ஒண்ணு போன மாதிரி பார்த்துருக்கு. உடனே அதை பார்த்தோன்னே ஹீரோ என்னன்னு பார்க்க போறான். பின்னாடியே ஜெஃப்ரியும் பயத்துல கத்திக்கிட்டே வரான். உள்ள போய் பார்த்தா பஸ் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. உடனே இவங்க உள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா டிரைவர், பசங்க, பொண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்பவும் கொடூரமா இறந்து கிடக்குறாங்க. டிரைவர் முகத்துல பூரானுங்க மீஞ்சிட்டு இருக்குங்க. பசங்க எல்லாருக்குமே கண்ணெல்லாம் வெளியே வந்து ரொம்ப கொடூரமா இறந்து கிடக்குறானுங்க. இவனுங்க அதை பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறாங்க. உடனே வேகமாக இருந்து இடையே வந்து போலீஸ்க்கு கால் பண்ணணும் அப்படின்ட்டு கத்துறானுங்க. ஹீரோ கால் பண்ண ட்ரை பண்றான், ஆனா சிக்னல் சுத்தமா இல்லை. சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நேரடியாக நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்தாலும் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுமா. சரி என்னடா பண்றது அப்படின்னு ஹீரோ கத்திட்டு இருக்க. உடனே ஜெஃப்ரி இங்க பாரு, ஹோம்க்கு போகும், அங்க லேண்ட்லைன் இருக்கு, அதுல இருந்து நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றான். அண்ட் அந்த பஸ்ல வந்தவங்க யாருன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், வேற யாரும் இல்ல, ஹோம்ல இருந்த பசங்க தான். இங்க அதே சமயம் ஹோம்ல ஹீரோயின் லேண்ட்லைனை ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா ஒர்க் ஆகல. என்னன்னு கேட்டா பில் கட்டலையா. சரி ஓகேன்னு வந்து சாப்பிட்றா. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ ஆண்டனோட ஒய்ஃப் எப்பயுமே இந்த சானிடைசரால கையை கழுவுறா. அதை பார்த்தோன்னே இவன் ஏன் அப்படி அடிக்கடி பண்றா அப்படின்ட்டு கேட்குறா. இவன் ஏன் அப்படி பண்றான்னா இவளுக்கு அலர்ஜி மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஸோ அதனால தானா. அப்படி பேசிக்கிட்டே ஜாலியாக அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜெஃப்ரியோட பொண்டாட்டி எனக்கு வேணாம்ப்பா, நான் டயட்னு சொல்றா. அதுக்கு கேட்டுனே ஆண்டனோட ஒய்ஃப் நீ ஆல்ரெடி ஒல்லியா தான் இருக்க, இதில் டயட் வேறையா அப்படின்னு கலாய்க்கிறா. அப்படியே இந்த பசங்க பக்கம் வந்தா சின்னவன் ராணி கிட்ட நான் முர்னியன் மீராவுடைய போட்டோ பார்த்தேன், ஆல்பத்தில் இருந்தது அப்படின்ட்டு சொல்றான். வீடியோவுமே இருக்கு, அதை நீ பாக்குறியா அப்படின்ட்டு கேட்குறா. அப்புறம் சாப்பிட்டுட்டு பிளேட்டை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ நம்ம சின்னவன் நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, ஆனால் எனக்கு கியூரியஸா இருக்கு, அதான் கேட்குறேன் அப்படின்னு சித்தியோட ஃபேஸை பத்தி கேட்குறான். கேட்டோடனே அவள் ஃபேஸ்க்கு என்னாச்சு அப்படின்ட்டு சொல்றா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது தெரியாத நம்ம சொல்ல தண்ணியை மூஞ்சில ஊத்திக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்றா. அதை கேட்டோடனே அவன் ஓ அப்படியா, ஆனா இப்பயும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ட்டு கிஸ் பண்ணிட்டு போறான். அப்புறமா ராணி இவனை கூட்டிட்டு போயிட்டு அந்த வீடியோவை பிளே பண்றா. மீரா கால் தாங்கி தாங்கி நடந்து வராங்க. ஏன்னு இவன் கேட்குறான். அவங்க குழந்தையா இருக்கும் போது அவங்க அப்பா இவங்க ரொம்ப அழுகுறாங்க, சேட்டை பண்றாங்க அப்படின்ட்டு காலை உடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றா. இவ சொல்றதெல்லாம் உண்மையா இல்லை இவனை பயமுறுத்த சொல்றாளா அப்படின்ட்டு தெரியல. ஆனா அவன் அதை கேட்டு பயப்படுறான். உடனே வீடியோவை பாதிலே ஆஃப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீ பார்த்தனா தூங்கவே மாட்டேன்னு சொல்றா. அப்படியே வெளியே பார்த்தா ஹீரோவும் ஜெஃப் அந்த பொண்ணோட பாடியை கொண்டு வராங்க. நடந்தது எல்லாத்தையுமே ஆண்டன் கிட்ட சொல்றாங்க. அவன் கேட்டு மிரண்டு போறான். சரி போலீஸ்க்கு கால் பண்ணணும், நான் போய் லேண்ட்லைன்ல பண்றேன் அப்படின்ட்டு சொல்ல பில் கட்டாத விஷயத்த ஆண்டன் சொல்றான். அதை கேட்டோடனே டென்ஷன் ஆகுறானுங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் நேர்ல போய் இன்ஃபார்ம் பண்ண போறது அப்படின்ட்டு இவனுக்கு 3 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. உடனே ஆண்டன் அமைதியா இருக்குண்டா, நானே போறேன் அப்படின்ட்டு முன்னா வரான். 81 கிலோமீட்டர்னு ஒரு கல்லு இருக்கும், அந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ட்டு அந்த ஸ்பாட்டை சொல்லி அனுப்புறானுங்க. அவன் புலம்பிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்படியே அந்த இடத்துக்குமே வரான். இவனுங்க சொன்ன மாதிரி அங்கே பஸ் இருக்கா அப்படின்ட்டு தேடி பார்க்குறான். தேடி பார்த்தா அந்த பஸ் இருக்கு. அதை பார்த்தோன்னே பயத்துல யாராவது இருக்கீங்களா உள்ள அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள போறான். பார்த்தா எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. திரும்பி அந்த பக்கம் பார்த்த மாதிரி நிக்கிறானுங்க. அதை பார்த்தோன்னே மிரண்டு போறான். உடனே வெளியே ஓடிடலாம் அப்படின்ட்டு பார்க்க டோர் ஓப்பன் ஆகல, லாக் ஆகி இருக்கு. அப்ப பஸ்க்கு வெளியே பிளாக் கலர் ட்ரெஸ்ல ஒருத்தி நிக்கிறா. அவளை பார்த்தோன்னே மிரண்டு போறான். அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்க அவன் மந்திர மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அப்படி போக தெரியாம கீழே இருந்த முட்டையை மிதிச்சிடறான். அது மிதிச்சோன்னே அதுக்குள்ள இருந்து கூட்டம் கூட்டமா சிலந்தி பூரா பூச்சினி எல்லாமே வெளியே வருது. அவ சூனியக்காரி போல அது எல்லாமே உடம்புல ஏறுதுங்க. பயத்துல கத்துறான், துடிக்கிறான். அவன் உடம்புலாம் ஊறுது. அப்படியே அதுங்க எல்லாமே வாய் மூக்கு கண்ணுன்னு எல்லாத்துக்குள்ளேயும் போதுங்க. ஒரு செகண்ட்ல அவன் கண்ணே வெளியே வந்து விடுது. ரொம்பவும் கோரமா துடி துடிச்சு இறந்து போறான். அப்படியே ஓம் பக்கம் வந்தா தண்ணி உடனே ரத்தமா வருது.
உடனே ஹால்ல எங்க இருந்தோ ஒரு செத்து போன காக்கா வந்து விழுது. ஹீரோவும் ஹீரோயினும் அதை பார்த்து பயப்படுறாங்க. அதே நேரம் ஜெஃப்ரி ரூம்ல ரொம்ப டென்ஷனா இருக்கான். அப்ப அவன் பொண்டாட்டி கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்றா. உடனே அவன் டென்ஷன்ல வேண்டாம்னு சொல்றான். அவ டென்ஷன் ஆகி, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஹார்மோன் ட்ரீட்மெண்ட், அது இப்ப எனக்கு உடனே பண்ணியாகணும் அப்படின்ட்டு சொல்றா. இந்த ட்ரீட்மெண்ட் எதுக்குன்னா இவ குண்டாகிட்டு போறாளாம். ஜெஃப்ரி உடனே கடுப்புல, ஏண்டி ஆல்ரெடி நீ ஒல்லியா தான் இருக்க, இதுல இந்த ட்ரீட்மெண்ட் வேறையா அப்படின்னு கத்துறான். அப்புறம் இருக்கிற என்ன அவாய்ட் பண்றா அப்படின்னு கத்துறா. கத்திக்கிட்டே வெளியே போறா. வெளியே வந்து அந்த ஆப்பிளை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு கண்ணாடியை பாக்குறா. கண்ணாடியில பார்க்க கொஞ்சம் சதை போட்ட மாதிரி தெரியுது. இவ அப்படியே பார்த்துட்டு இருக்க. அதே நேரம் ஆண்டனோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவ ஒர்க் பண்ண இன்டர்நெட் இல்லாம ரொம்ப டென்ஷன்ல படுத்துட்டு இருக்கா. அப்ப மேல இருந்து ஒரே பூரானுங்களா அவ மேல விழுது. இவளுக்கு ஆல்ரெடி அலர்ஜி இருக்கு, இதுல இது வேறையா அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறா. அந்த பூரானுங்க எல்லாத்துலயுமே பிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆனா உடம்பெல்லாம் ஊறுது. அவ துடிக்கிறா. உடனே அதுங்க அவ வாய்க்குள்ள போயிடுதுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா அவ தொப்பையை அறுத்துட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு கேக் மாதிரியா இருக்கிறா. அறுத்து எடுத்தோன்னே தொப்பை இப்ப இல்ல. உடனே தாடைக்கு கீழே இருக்க அந்த சதை அதிகமா இருக்கு அப்படின்னு அதையுமே அறுத்து எடுக்கிறா. என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. இவ கண்ணாடியை பார்த்து இப்பதான் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ட்டு ரசிக்கிறா. அப்படியே கேமராவை கண்ணாடியில இருந்து இவ பக்கம் காட்டுறாங்க. பார்த்தா ரத்தம் பீச்சிக்கிட்டு வருது. ஆனா அது தெரியாம லூசு மாதிரி ரசிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்த நீ புருஷங்காரன் பயத்துல கத்துறான். அவன் கத்துனதை கேட்டோன்னே தான் இவ சுயநினைவுக்கு வரா. கழுத்து வயிறுன்னு ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது. வழியில கத்த உடனே மயங்கிடுறா. அதே சமயம் அந்த பொண்ணு தொண்டை வழியில துடிக்கிறா. மூச்சு விட முடியல, மூச்சு அடைக்குது. உடனே ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கிட்ட வரா. உடனே அவ முகத்திலேயே ரத்த வாந்தி எடுக்கிறா. வாயில இருந்து பூரானா வெளியே கொட்டுது. ஆனா இன்னுமே உடம்புக்குள்ள அதுங்க ஓடிட்டு இருக்குங்க. எல்லாம் அப்படியே கை பக்கம் வர இவ கொஞ்சம் கூட யோசிக்காம கையாலேயே சதைய பிச்சு எடுக்கிறா. கையில இருந்து பூரானா வெளியே வருதுங்க. உடனே எல்லாரும் பார்த்து மிரண்டு போறாங்க. அவளும் வழியில அப்படியே கத்த மயங்கிடுறா. உடனே அவங்க 2 பேருமே தூக்கிக்கிட்டு இவங்க 3 பேரும் கார்ல ஏறுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்படியே மேல வந்தா எங்க பொண்ணு ஆஸ்பி கூட விளையாடிட்டு இருக்கா. அப்ப எளிய உன்னை பார்க்க அவன் உடனே ஒரு கன்னை எடுத்து அதை ஷூட் பண்ணலாம்னு பாக்குறான். அது மட்டும் இல்லாம லைட்டையுமே ஆஃப் பண்ணிடுறான். ஆனா அவ வேணாம்னு கத்துறா. ஆனா பையன் கொஞ்சம் ரூடா, இதுங்களை விடவே கூடாது, இதுங்களை விட்டு எங்க சாப்பாடை சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுறான். உடனே அவ, நான் நினைச்ச மாதிரி பர்சன் நீ இல்லை அப்படின்னு திட்டிட்டு அங்க வந்து போறா. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனவங்க திரும்ப திரும்ப அந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டியை தான் கிராஸ் பண்றாங்க. ஹீரோயின் பார்த்து டென்ஷன்ல கத்துன்னு கத்துறா. உடனே ஜெஃப்ரி அது திரும்பவும் நடக்குது அப்படின்னு பயத்துல உளறான். என்னடா சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்கடா அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. உடனே ஹீரோ என்ன நடந்தது அப்படின்ட்டு பிளாஷ்பேக்கை ஓப்பன் பண்றான். 25 வருஷத்துக்கு முன்னாடி மிரான்னு ஒருத்தவங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லேடி பிளாக் மேஜிக் பவருக்காக 3 பொண்ணுங்களை கொண்டாங்க, பலி கொடுத்தாங்க. அப்ப நாங்க பயந்து இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்ட்டு நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா எங்களால முடியல. திரும்ப நாங்க ஹோம்கே தான் வந்தோம். அப்ப டைரக்டர் அந்த லேடியை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாரு. அதனால அந்த லேடியை பிடிச்சி நாங்க அந்த ரூம்குள்ள அடைச்சோம். அப்ப அந்த லேடி சும்மா இல்லாம அந்த டோர்லயே தலையை அடிச்சுக்கிட்டு இறந்து போனாங்க. அதுவும் ரொம்ப கொடூரமா இறந்து போனாங்க அப்படின்னா அழுதுகிட்டே சொல்றான். அதை கேட்டோன்னே ஹீரோயின் அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு கத்துறா. அவன் அழுதுகிட்டே நாங்க அந்த ரூம்லயே அவங்கள புதைச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டு ஷாக் ஆகுறா. அப்ப அந்த சீனை காட்டுறாங்க. அப்ப புதைக்கும் போது சித்தியும் மாமனும் வெளியே இருந்து பாக்குறாங்க சைலண்டா. ஹீரோயின் டென்ஷன்ல இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்றல அப்படின்ட்டு கத்துறா. அது நேரங்க அந்த எலியை ஷூட் பண்ணலாம்னு பார்க்க புல்லட் இல்ல. உடனே புல்லட் எங்க அப்படின்ட்டு தேட இவன் கை இவன் கண்ட்ரோல்லே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப்லரை எடுக்குது. அவன் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். ஆனா முடியல. உடனே அவனோட கை அவனோட 2 உதட்டையும் சேர்த்து பின்னடிக்குது. வழியில துடிக்கிறான். அதே சமயம் அந்த சின்ன பையன் யாருக்கும் தெரியாம ஆர்வத்துல அந்த வீடியோவை போட்டு பாக்குறான். அந்த லேடி நடந்து வராங்க. அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அந்த சத்தம் ரியலி நடக்கிற மாதிரி கேக்குது. ஆனா அதை கண்டுக்காம அந்த டிவியை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். உடனே டிவி ஆஃப் ஆகி பின்னாடி சத்தம் கேட்க பயந்து திரும்புறான். ஒன்னும் இல்ல. அப்படியே பயத்துல திரும்பினா டிவி ஆன் ஆகி அந்த லேடி நடந்து வரா. இப்ப இவன் பார்த்துட்டு இருக்கிறது இப்ப பிரசன்ட்ல இருக்க இந்த ரூம் தான். இவனுக்கு பக்கத்துல அவ வரா. ஆனா இவன் கவனிக்கல. இவன் டிவியை பார்த்து பயத்துல நடுங்க திரும்ப டிவி ஆஃப் ஆகிடுது. டிவி கண்ணாடியில அந்த லேடியோட உருவம் தெரிய உடனே பயத்துல திரும்பி பாக்குறான். யாரும் இல்ல. அப்படியே பயத்துல இவன் திரும்ப டேபிளுக்கு கீழே அந்த லேடியோட கால். அதை பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறான். பயத்துல அப்படியே நிமிர அந்த பேய் வாயை பொழந்துகிட்டு கிட்ட வருது. பயந்து போய் அங்க வந்து ஓடுறான். ஆஸ்பி கிட்ட வந்து நான் ஏதோ பேயை பார்த்தேன் அப்படின்ட்டு கத்துறான். ஆனா ஆஸ்பியோட வாயை ஸ்டாப்லர்ல தச்சு வச்சிருக்காங்க. அவன் துடிச்சிட்டு இருக்கான். உடனே அவன் கண்ட்ரோல்ல மீறி கன்னை எடுக்கிறான். கன்னை எடுத்து தம்பியை ஷூட் பண்ண பாக்குறான். ஆனா எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். ஆனா முடியல. உடனே இவனை கால்லயே ஷூட் பண்றான். இவன் வழியில அப்படியே பின்னாடியே போக உடனே ஷோல்டர்லயும் ஷூட் பண்றான். அப்புறம் உடனே நெத்தி பொட்டுல வந்து வைக்கிறான். அப்படியே கட் பண்ணா வெளியே ஹீரோயின் பசங்களை தேடி வந்துட்டா.
பசங்களை தேடுறா. பெருசுங்க 2 இருக்குங்க, சின்னவனை காணோம். அப்ப ஹீரோ பஸ்ஸை பத்தி சொல்றான். எல்லா பசங்களும் இறந்துட்டாங்க, ரொம்ப கொடூரமா இறந்து கிடக்குறாங்க அப்படின்ட்டு சொல்ல அதை கேட்டு சித்தி ரொம்பவுமே ஃபீல் பண்றா. உடனே ஹீரோயினை ஹால்ல இருக்க சொல்லிட்டு எல்லாரும் ஸ்பிளிட் ஆகி தேடுறாங்க. அப்ப காருக்குள்ள இருந்த ஜெஃப்ரியோட ஒய்ஃப் காணோம். ஜெஃப்ரி பயத்துல தேட அவ கம்பளி பூச்சை ஹல்வா மாதிரி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தனையும் மிரண்டு போய் கத்த அந்த சத்தம் கேட்டுனே தான் அவன் கான்சியஸ்க்கு வரா. உடனே வாங்கிடுறா. அதே நேரம் உள்ள பார்த்தா டைல்ஸ் கிராக் ஆகிற மாதிரி ஏதோ ஓப்பன் பண்ற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டோடனே ஹீரோ என்னன்னு போய் பார்க்கறா. அந்த சத்தம் தாத்தா ரூம்ல தான் வருது. கட்டிலுக்கு அடியில ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. அதை எடுத்து பார்க்கறா. உள்ள போட்டோஸா இருக்கு. அந்த போட்டோஸை பார்த்தோன்னே இவளுக்கு ஷாக் ஆயிடுது. மிரண்டு போய் அப்படியே ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்கா. உடனே அழ ஆரம்பிக்கிறா. அதே சமயம் தாத்தாவும் இவளை பார்த்து முறைக்கிறாரு. உடனே அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டுறா. அவனுமே அதை பார்த்து ஷாக் ஆகுறான். அது என்னடான்னு பார்த்தா அந்த நாதாரி கிழவன் சின்ன பொண்ணுங்கன்னு கூட பார்க்காம அபியூஸ் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையுமே போட்டோஸ் வேற எடுத்து வச்சிருக்கான் அந்த நாதாரி. உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. அந்த லேடி மீரா தான் பொண்ணுங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கிழவன் தான் கதையை மாத்தி விட்டுருக்கான். ஆனா இது தெரியாம நீங்க அவங்கள கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்றா. அதை கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆகுறான். தப்பு பண்ணிட்டோன்னு நினைச்சு ஃபீல் பண்றான். அப்படின்னா யாரும் எங்களை பழி வாங்குறாங்க அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயின் அது யாருடான்னு கேக்குறா. அப்ப பொண்ணு இன்னொரு போட்டோ ஒன்று எடுத்து காட்டுறா. அது யாருன்னு பார்த்தா சித்தி தான். சித்தியுமே அவன் விடல. அப்ப அதே நேரம் ஜெஃப்ரி பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு ஓடியாரான். அப்ப ஹீரோ உன்னை யாரை எங்க இன்வைட் பண்ணதா அப்படின்ட்டு கேட்குறான். மாமா நான் சித்தி தான் என்னை இன்வைட் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்றான். இவங்களையுமே அவங்க தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. உடனே அந்த போட்டோஸை காட்டுறான். அவனுமே அதை பார்த்து ஷாக் ஆகிறான். இது எல்லாத்தையும் சித்தி என் மாமன் தான் பிளான் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு அவனை அடிக்கிறாங்க. மிரட்டி சின்னவன் எங்கன்னு கேட்குறாங்க. அண்ட் அந்த போட்டோஸுமே காட்டுறாங்க. அந்த போட்டோஸை பார்த்தோன்னே 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அண்ட் சித்தியோட போட்டோவை மறைக்கிறா. அப்ப சித்தி அந்த புறம்போக்க பத்தி சொல்றா. இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையுமே கெடுத்தான். இது எதையுமே நாங்க வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வேற வச்சான். ஆனா அதையும் மீறி 3 பொண்ணுங்க வெளியே சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணுங்களை அவன் உயிரோட எரிச்சான். அது மட்டும் இல்லாம இந்த பழி எல்லாத்தையுமே தூக்கி மீரா மேடம் மேல போட்டான். ஏன்னா மீரா மேடம் எங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க. ஆனா அது தெரியாம நீங்க அவங்கள கொல்ல ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ட்டு சொல்றா. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கிழமை இவன் பக்கம் திரும்ப வந்துடவே கூடாது அப்படின்னு தான் மூஞ்சில சுட தண்ணியை ஊத்திக்கிட்டானா. அது எல்லாத்தையுமே கேட்டோன்னே இவங்க ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. இவ எல்லாத்தையுமே சொல்லிட்டு எனக்கு வேற எதுவுமே தெரியாது, நான் பசங்களுக்காக தான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப மாமன் சித்தின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு எழுந்து நடந்து வரா. பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறாங்க. எப்பட்றா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணை தாங்கி பிடிச்சிக்கிட்டு என்னாச்சுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு நடந்ததை சொல்றா. நாங்கள் டூரை முடிச்சுட்டு ஹோம்க்கு வந்துட்டு இருந்தோம். நான் ஹெட்செட் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு வந்தேன். அப்போ உடனே நாங்கள் வந்துட்டு இருந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு லேடி பிளாக் கலர் ட்ரெஸ்ல உள்ள வந்தாங்க. உள்ள வந்து ஏதோ மந்திர மாதிரி ஏதோ சொன்னாங்க. நான் ஹெட்செட் போடுறதுனால எனக்கு சரியா கேட்கல. ஆனால் அதை கேட்டோடனே பசங்க எல்லாரும் அவங்களையும் அவங்க காயப்படுத்திக்கிட்டாங்க. அதை பார்த்தோடனே நான் பயத்துல தப்பிக்கலாம்னு வெளியே ஓடியாந்தேன். ஆனா கார் ஒன்னு ஏத்திடுச்சு அப்படின்ட்டு சொல்றா. எல்லாத்தையும் கேட்டோடனே ஹீரோ கிழவனை கொண்டுடலாம் அப்படின்ட்டு அவன் கழுத்தை நெரிக்கிறான். ஆனா ஹீரோயின் தடுத்துடுறா. அப்ப பாக்ஸ்ல இருக்க இன்னொரு போட்டோவை எடுத்து பாக்குறான். என்னன்னு பார்த்தா மீரா மேடம்க்கு பெண் குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு. அவ பேரு முர்னி. இப்ப அவ தான் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி பழி வாங்குறா. அப்ப ஆஸ்பி சின்னவனை தூக்கிக்கிட்டு ஓடியாரான். ஸ்டாப்லர் எல்லாத்தையும் எடுத்துட்டான் போல வாயில இருந்து கத்திக்கிட்டே ஓடியாரான். நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். உடனே எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிடலாம், தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஹேண்ட் அண்ட் ஒய்ஃப் பேய் மாதிரி கார் மேல ஏறி நிக்கிறா. நெருக்கமானவங்களை இழக்கும் போது ரொம்ப வலிக்கும் இல்ல அப்படின்னு பேய் மாதிரி சொல்றா. உடனே கான்சியஸ்க்கு வரா. எனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அழ. உடனே நச்சுன்னு கார் கண்ணாடியிலே முட்டிக்கிட்டு மயங்கி போறா. விரண்டுறாங்க எல்லாருமே. ஹீரோ உடனே முர்னி நிறுத்து அப்படின்ட்டு கெஞ்சுறான், கத்துறான். அவ இதுல வரா. உடனே பறந்து இவங்க கிட்ட வரா. ஹீரோவை தொடாமலேயே கழுத்தை போட்டு நெரிக்கிறா. அவன் வழியில துடிக்கிறான். உடனே ஹீரோயின் அருவாவை எடுத்து ஹே இங்க பாரு நிறுத்துடி அப்படின்ட்டு கத்த ராணி பின்னாடி இருந்து அடிச்சிடுறா. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் மயக்க தெளிஞ்சு எழுந்திருக்கா. எழுந்து பார்த்தா ஒரே அலறல் சத்தமா அழுகையா கேக்குது. உடனே அந்த இதுல இருக்க அந்த ரூமை ஓபன் பண்ண பாக்குறா. ஓபன் பண்ண முடியல. அதனால அந்த டோர்ல இருக்க சந்து வழியா என்ன நடக்குது அப்படின்ட்டு பாக்குறா. உள்ள ஜெஃப்ரி ஆண்டோட ஒய்ஃப் ஜெஃப்ரியோட பொண்டாட்டி இவங்க 3 பேருமே வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டோட ஒய்ஃப்க்கு உடம்பெல்லாம் ஊற ஆரம்பிக்குது. உடனே அவளோட முதுகு தேனி கூடு மாதிரி ஆகுது. அதுல இருந்து ஒரே பூச்சிகளை தேனீக்களா வெளியே வருதுங்க. அவளால வலி தாங்க முடியல. வழியில துடிக்கிறா. ஜெஃப்ரியோட பொண்டாட்டிகளை மூச்சே விட முடியல. என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு கையை காட்ட ஜெஃப்ரி கிட்ட வரான். உடனே அவன் கண்ட்ரோல்ல மீறி உடையுது. வழியில அவனுமே துடிக்கிறான், கத்துறான். இது எல்லாத்தையுமே கேட்டு இவ கத்துற பயத்துல உடனே இன்னொரு பக்கம் சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்ட்டு போய் பார்த்தா அங்க அந்த 4 பேருமே சுடு தண்ணியெல்லாம் டார்ச்சர் பண்றாங்க. அதையுமே பார்த்து மாமன் சித்தின்னு இவ கத்திட்டு இருக்கா.
அப்படியே இந்த பக்கம் வந்தா பசங்க 2 பேருமே சங்கிலியால கட்டி போட்டு சாட்டையால அடிக்கிறாங்க. அதாவது இது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா இம்பாக்ட் மட்டும் தெரியும். ஹீரோயின் கத்துறா, துடிக்கிறா, என் பசங்களை விட்டுரு அப்படின்ட்டு கெஞ்சிரா, அவளை அசிங்கமாவும் திட்டுறா. அப்படி ஹீரோ பக்கம் வந்தா ஹீரோவால அசைய கூட முடியல. சின்னவன் வாங்கி கிடக்கிறான் ஓரமா. அந்த தாத்தா சென்டர்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அதை பார்த்தோன்னே சின்னவனை காப்பாத்தலாம் அப்படின்ட்டு ஓடி போறா. உடனே தூக்கி வீசிடுறா. ஹீரோயின் எழுது நிக்க அவ முன்னாடி வரா. இந்த கிழவன் அவங்க அம்மாவுக்கு பண்ண கொடுமைகளையும் அந்த பொண்ணுங்களுக்கு பண்ண கொடுமைகளையும் அவ சொல்றா. அப்ப ராணினே அவ கூட தான் இருக்கா. அப்ப ராணி யாருன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க, ராணியோட பொண்ணு. அப்ப ஹீரோயின் டென்ஷன்ல அந்த கிழவன் பண்ண தப்புக்கு நாங்க என்ன பண்ண முடியும், அட என் ஹஸ்பண்ட்க்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு சொல்றா. அதுக்காக தெரியாம இருக்கிறதும் ஒரு விதமான பாவம் தான் அப்படின்ட்டு சொல்றா. உடனே ஹீரோயின் கோவமா, எங்களை தண்டிக்கிற பரவாயில்ல, அந்த ஒண்ணும் தெரியாத சின்ன பசங்க என்ன பண்ணாங்க, அவங்கள ஏன் கொடூரமா கொன்னா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு முன்னே நான் கொன்னனா, நான் அவங்கள கொல்லல, அவங்கள சொர்க்கத்துக்கு வழி அனுப்பி வச்சேன் அப்படின்ட்டு சொல்றா. ஹீரோயினுக்கு அதை கேட்டோன்னே இன்னுமே கோவம் அதிகமாகுது. பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்போ முர்னி, நான் ஒண்ணு இங்க பழி வாங்குறதுக்காக வரல, உங்களுக்கு நரகனா என்ன அப்படின்னு காட்ட வந்திருக்கேன் அப்படின்ட்டு பேசுறா. உடனே ராணி அருவாவை எடுத்து அவன் முன்ன வந்து வைக்கிறா. அந்த அருவாவை எடுத்து புருஷனை வெட்ட சொல்றாங்க. புருஷனா அவன் பிள்ளைங்களா அப்படின்ட்டு கேக்குறாங்க. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. பயத்துல கத்துறா. சீக்கிரம் யோசிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே சின்னவன் எழுந்து திருப்புலியால அவ இடுப்புலயே குத்துறான். ஒரு செகண்ட் அவளோட பவர் வேலை செய்யாம போயிடுது. உடனே ஹீரோயின் எழுந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு அந்த அருவாவில அவ கழுத்தை கரகரன்னு அறுக்கிறா. அறுத்து அவ தலைய துண்டாக்குறா. ராணி கோவத்துல ஹீரோனை வந்து அடிக்கிறா. உடனே ஹீரோ அவளை பிடிச்சிடுறான். அப்ப முன்னோட தலை தனியா வந்தும் பேசுது. அவளோட முண்டை வந்து அந்த தலையை எடுத்து பழைய மாதிரி வச்சுக்குது. அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் இவளை விட்டுறவே கூடாது அப்படின்னு மெழுகுவத்தி ஏத்து தூக்கி மேல போடுறா. உளுந்து விட்டு எறிறா. ராணியை கூட்டிக்கிட்டு எல்லாரும் வெளியே ஓடுறாங்க. கிழவன் காப்பாத்துன்னு கையை காட்டுறான். ஆனா ஹீரோ சாப்பிடானு விட்டுட்டு போறான். முருகி எரிஞ்சுக்கிட்டே வந்து அந்த கிழவன் மேல விடுறா. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. சித்தி சின்னவனை கூட்டிட்டு போக கிளாஸ் முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனும் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வரான். அப்புறம் 2 பேரும் கார்ல வந்து ஏறுறாங்க. ஹீரோயின் பையனை பார்த்தோன்னே எப்படா கிளாஸ் போச்சு அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் சூப்பரமா அப்படின்ட்டு சொல்றான். அப்படி பேசிட்டு இருக்கும் போது சைட் மிரர்ல முர்னி நிக்கிற மாதிரி தெரியுது. உடனே வெளியே வந்து பாக்குறா. அவளை காணோம். சரி பிரமையா இருக்கும் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க ஹோமை காட்டுறாங்க. அப்படியே மேல வந்தா அந்த ரூம்குள்ள யாரோ எழுந்திருக்க மாதிரி சத்தம் கேக்குது. எலும்பு உடையிற மாதிரி சத்தம் கேக்குது. அப்படியே இந்த படம் இங்க முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது போல ஒரு நல்ல படத்தோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.